வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இத்தனை நாள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர நம்ம அன்பு சப்ஸ்கிரைபருக்கு என்னது பணிவான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு கதைக்கும் நீங்க கொடுக்கிற ஆதரவும் உங்க கமெண்ட்ஸும் என்னை மேலும் மேலும் ஊக்கப்படுத்துது. அதுக்காக நான் உங்க ஒவ்வொருத்தருக்கும் என் பணிவான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல தொடர்ந்து உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி கதைகளை கண்டிப்பா நான் கொடுக்க முயற்சி செய்வேன். இது உறுதி. நீங்க இதே போல தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுப்பீங்கன்றதையும் நான் உறுதியா நம்புறேன். மீண்டும் என் அன்பு சப்ஸ்கிரைபர்ஸுக்கு என் பணிவான நன்றிகள். தொடர்ந்து உங்க ஆதரவை எனக்கு நீங்க கொடுக்கணும்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். இன்னைக்கான கதைக்குள்ள போலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் மனதின் ஆசை. வாங்க கதைக்குள்ள போலாம். வாராதா வா, எப்படி இருக்கிற? நாங்களா கூப்பிட்டு அனுப்புனாதான் உங்க அண்ணன் வீட்டுக்கு வரணுமா? மத்தபடி நீயா வரமாட்ட இல்ல என்று செல்லமாக கோபித்துக் கொண்ட தன் அண்ணி லலிதாவை பார்த்து சிரித்து கொண்டே உள்ளே வந்தாள் ராதா. நடுத்தர வயதை தாண்டினாலும் அவள் முகத்திலும் உடலிலும் இளமை ஊச்சலாடி கொண்டு தான் இருந்தது அந்த அழகிக்கு. அவள் பெயர்தான் ராதாவை தவிர அவளின் தோற்றத்தை பார்த்தால் நமக்கு அந்த கால ஸ்ரீதேவியே டக்கென நினைவுக்கு வரும். அவள் இருக்கும் இடம் கலகலப்பாக இருப்பதால் அவளை அனைவரும் விரும்புவதுண்டு. என்ன அண்ணி, எப்படி இருக்கீங்க? எங்க அண்ணனை பத்திரமா பாத்துக்கிறீங்களா? என் மருமக எங்க என்று கையில் இருந்த பேக்கை லலிதாவிடம் கொடுத்தாள். என்ன ராதா, எத்தனை வாட்டி சொல்றேன், வரும்போது இவ்வளவு வாரிக்கிட்டு வராதன்னு. நாங்க 3 பேரு தான் இருக்கிறது. உங்க அண்ணனுக்கு சுகரு ஸ்வீட் எதுவும் சாப்பிடக்கூடாது. உன் மருமக என்னவோ டயட்ல இருக்கிறேன் அது இதுன்னு உடம்பு கெடுத்துக்கிறா. இதெல்லாம் தொடக்கூட மாட்டா. அப்ப நீங்க சாப்பிடுங்க. நல்லா நான் தின்னுட்டு குண்டா மாதிரி இருக்கணும், அதுதானே உன் ஆசை என்று அவளை லேசாக இடித்தாள். அண்ணி, நீங்க நல்லா சாப்பிட்டாதானே எங்க அண்ணன் கிட்ட மல்லுக்கு நிக்க சரியா இருக்கும். சரி, என்ன திடீர்னு போனை போட்டீங்க? என்ன விஷயம்? எல்லாம் உன் மருமக பத்தினதுதான் என்று கூறிக்கொண்டே வெளியே வந்தார் தயாளன். என்னன்னா, எப்படி இருக்கிற? ஆமா, என் மருமகளுக்கு என்ன? அவ புத்திசாலி, நல்லா படிச்சுட்டு ஐடி கம்பெனில வேலை பாக்குறா. அவளுக்கு என்ன பிரச்சனை? அவளுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவளால எங்களுக்கு தான் பிரச்சனை. என்னது, என் மருமகளால உங்களுக்கு பிரச்சனையா? ஆமா, உன் மருமகளுக்கு கழுத வயசு ஆகுதே, காலத்துல கல்யாணம் பண்ணலான்னா அவ இப்பத்திக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்னு அடம் பிடிக்கிறா. சரி, அவ மனசுல வேற ஏதாவது இருக்குமோன்னு நினைச்சா அதையும் சொல்லி தொலைக்க மாட்டேன்றா என்று சலித்து கொண்டே உள்ளே சென்றாள் லலிதா. வேற ஏதாவதுனா என்று சந்தேகமாக தனது அண்ணனை பார்த்தாள் ராதா. ஆமா ராதா, காதல் தான். ஒருவேளை எங்க கிட்ட சொல்ல தயங்குறாளன்னு உன்னை வர சொன்னோம். நீ தான் அவளுக்கு எல்லாம். அவ உன்கிட்டதான் ஃப்ரெண்டு மாதிரி பேசுவாளே, கொஞ்சம் நீயே கேட்டு எதுவா இருந்தாலும் சொல்லிடு, அப்பதான் நிம்மதியா இருக்கும். ஓ அப்படியா, அதுக்கென்ன, அத நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு என்றாள் ராதா. இதற்குள் காப்பியுடன் வெளியே வந்த லலிதா, இந்தா ராதா காப்பி என்று அவளிடம் கொடுத்துவிட்டு அருகில் அமர்ந்தாள். சரி, நான் கிளம்புறேன். நான் வர வரைக்கும் இருப்ப இல்ல ராதா என்ற தனது கணவரை பார்த்த லலிதா, இருப்பாங்க, எதுக்கு அப்படி கேக்குறீங்க? இதோ பாரு ராதா, நான் சமைக்கிறேன், நீ சாப்பிட்டுதான் போகணும். உன் மருமகன் மேலதான் இருக்கா, போய் பேசு. அவளுக்கு இன்னைக்கு லீவு தான். நீ மாடிக்கு போ, நான் சமைச்சிட்டு குரல் கொடுக்கிறேன் என்று ராதா குடித்து விட்டு வைத்த காலி காஃபி டம்ளரை எடுத்துக்கொண்டு கிச்சனுக்கு சென்றாள் லலிதா. தனது அண்ணன் கிளம்பியதும் மாடிக்கு சென்ற ராதா அங்கு தனது அறையில் பெட்டில் சாய்ந்து கொண்டிருந்த தனது அண்ணன் மகளை பார்த்து கொண்டு நின்றாள். முகத்தில் ஃபேஸ் பேக்கை போட்டுக்கொண்டு சிஸ்டத்தில் இளையராஜா பாடலை கேட்டுக்கொண்டு கண்களை மூடியபடி ரசித்து கொண்டிருந்த அந்த அழகின் அருகில் மெதுவாக சென்றாள். யாரோ அவள் அருகில் வருகிறார்கள் என்பதை உணர்ந்தவள் மெதுவாக கட்டிலில் இருந்து எழுந்து அமர்ந்தாள். அம்மா, நீங்களா? என்னம்மா, டிஃபனா? எனக்கு வேண்டாம், அத்தை வரட்டும், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் என்றால் கண்களை மூடிக்கொண்டே. அப்ப நீ இன்னும் டிஃபன் கூட சாப்பிடாம தான் இருக்கியா என்று அவள் அருகில் சென்று அமர்ந்தாள் ராதா. அத்தை, நீங்களா என்று கண்களை திறந்த அனு, அத்தை என்று அவளை தாவி அணைத்தாள். தனது மருமகளை வாரி அணைத்த ராதா, என்னடி இது, முகத்துல முகமுடி கொள்ளக்காரி மாதிரி, போய் அத அலம்பிக்கிட்டு வா, நான் போய் டிஃபன் எடுத்துட்டு வரேன் என்று எழுந்தாள். அத்த, ஒரே நிமிஷம் என்று எழுந்து பாத்ரூம் ஓடினாள் அனு. இதற்குள் கையில் டிஃபனுடன் வந்த லலிதாவை பார்த்து, என்ன நீ, அவ இன்னும் டிஃபன் கூட சாப்பிடலையாமே என்று கூறுவதற்குள், நான் தான் சொன்ன இல்ல, சரி
இந்தா அடுப்புல குக்கரை வச்சுட்டு வந்தேன். இதுல உங்க 2 பேருக்கும் டிஃபன் இருக்கு, சாப்பிடுங்க என்று கையில் இருந்த ஹாட் பாக்ஸை கொடுத்தாள். அண்ணி, இப்பதான் காஃபி சாப்பிட்டேன். அதுவும் இல்லாம நான் வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தேன். இருக்கட்டும், அவ கூட பேசிக்கிட்டே சாப்பிடு. உனக்கு பிடிச்ச பூரிதான், சும்மா டேஸ்ட் பாரு என்று படிகளில் கடகடவென இறங்கி சென்றாள். அத்தை, வாங்க அத்தை, எப்படி இருக்கீங்க என்று மீண்டும் தனது அத்தையை கட்டி கொண்டு கட்டிலில் அமர்ந்தாள் அனு. நான் நல்லா இருக்கிறேன், நீ எப்படி இருக்கிற, உன் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு என்று கூறிக்கொண்டே அங்கிருந்த பீங்கான் தட்டில் பூரியை வைத்து அதில் குருமாவை ஊற்றி அவள் அருகில் அமர்ந்தாள். இந்தா சாப்பிடு. ஊட்டி விடுங்க என்று வாயை திறந்த தனது மருமகளை பார்த்து, நீ அப்படியே தாண்டி இருக்கிற, வாளு என்று பூரியை எடுத்து அவளுக்கு ஊட்டினாள். அத்தை, வேலையெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. ஆமா, மாமா எப்படி இருக்காரு, ரேகா எப்படி இருக்கா? எல்லாம் நல்லாதான் இருக்காங்க. சரி, என்ன உன் பிரச்சனை, கல்யாணம் வேண்டான்னு சொல்றியாமே, என்னடி வாளு, ஏதாவது காதல் கத்திரிக்கான்னு மாட்டிக்கிட்டியா என்று அவளை பார்த்து சிரித்து கொண்டே பூரியை ஊட்ட வந்த தனது அத்தையின் கைகளை பிடித்து, இது உங்களுக்கு என்று ராதாவின் வாயில் திணித்தாள் அனு. ஏய் வாளு, நான் இப்பதான் காஃபி சாப்பிட்டேன். பரவாயில்ல, காஃபி சாப்பிட்டா பூரி சாப்பிடலாம், ஒன்னும் தப்பில்ல என்று மீண்டும் திணித்தாள். சரி சரி விடு, சாப்பிடுறேன் என்று பூரியை சாப்பிட்ட ராதா, இப்ப சொல்லு, எதுக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்றியா? அத்தை, எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டான்னு சொல்லல, ஆனா இப்பத்திக்கு வேண்டாம். அதுவும் அம்மா அப்பா பாக்குற பையன் வேண்டவே வேண்டான்னு சொல்றேன். ஏன் அத்தை? அது நான் என்று அவள் தயங்கி கொண்டு இருக்கும் போதே சிஸ்டத்தில் காதல் ஓவியம் பாடும் காவியம் என்ற பாடல் பாடத் தொடங்கியது. அனு அமைதியாகினாள். அவள் மனதை புரிந்து கொண்ட ராதா லேசாக சிரித்துவிட்டு, சரி, நீ யாரோ ஒரு பையனை விரும்புற, அப்ப காதல் கல்யாணம் தான் பண்ணிக்க போற என்றால் அவளை குறும்பாக பார்த்து கொண்டு. அத்தை, நீங்க சொன்னதுல ஒரு பாதி உண்மை, ஆனா ஒரு பாதி இல்ல. என்னடி குழப்பற? ஆமா அத்தை, நான் காதல் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அது உண்மைதான். ஆனா நான் இன்னும் யாரையும் காதலிக்கல. ஏய், என்ன சொல்ற? ஆமா அத்தை, நான் படிச்சு முடிச்சுதான் வேலை கிடைச்சிடுச்சு. அப்பவே நான் தீர்மானம் பண்ணிட்டேன், வேலைக்கு போற இடத்துலயே மனசுக்கு பிடிச்ச பையனா, நம்மள நல்லா புரிஞ்சுக்கிட்டவனா பார்த்துதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அது மட்டும் இல்ல, இந்த சினிமால எல்லாம் வர்ற மாதிரி அப்படியே ஒருத்தனை பார்க்கணும். அந்த ஃபர்ஸ்ட் சைட்லயே அவனை காதலிக்க ஆரம்பிச்சிடணும். அவனும் என்னை பார்த்து உருகணும். நான் தான் உலகன்னு என்னையே சுத்தி சுத்தி வரணும். எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் செய்யணும். நீ இல்லாம நான் இல்லைன்னு சொல்லணும். ஏய், போதும் போதும், உன் மனசு என்னன்றதே எனக்கு நல்லாவே புரியுது. அப்படியே என்ன மாதிரியே இருக்கடி என்று அணுவின் கன்னத்தில் கிள்ளினாள் ராதா. என்னத்த சொல்றீங்க, நீங்க கூட அப்படிதானா என்றால் சிரித்து கொண்டு. ஆமா, அது ஒரு கதை என்று தட்டை டேபிள் மேல் வைத்துவிட்டு எழுந்து சென்று கையலம்பி கொண்டு வந்த தனது அத்தையை பிடித்து தன் அருகில் அமர வைத்து கொண்டாள் அனு. அவள் தோள்களில் சாய்ந்து கொண்டு, அத்தை அத்தை பிளீஸ், என்னத்தது எனக்கு சொல்லுங்க பிளீஸ் அத்தை, நீங்களும் லவ் பண்ணீங்களா? எப்படி, எங்க, மாமா தானா இல்ல? ஏய் இரு இரு, என் கதைய முதல்ல நான் சொல்றேன், அதை கேளு என்று தன்னுடைய இளமை காலத்திற்கு சென்றாள் ராதா. சொல்லுங்க சொல்லுங்க என்று அவள் முகத்தை ஆர்வமாக பார்த்து கொண்டு அமர்ந்தாள் அனு. அப்ப நான் டிகிரி முடிச்சுட்டு டைப்ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருந்தேன். எங்க வீட்டுல எங்க அப்பாவும் அம்மாவும், அதுதான் உங்க தாத்தாவும் பாட்டியும் என் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படியாவது சீக்கிரமா நல்ல இடமா பார்த்து எனக்கு கல்யாணத்தை முடிச்சோன்னு அவங்களுக்கு ஆசை, நெருக்கடி, எது வேணா சொல்லலாம். ஆனா என் மனசுல ஒரு ஆசை, வேலைக்கு போனோன்னு. எதுக்கு அத்தை? தன்னோட சொந்த கால்ல நிக்கணும், சுயமா சம்பாதிக்கணும்னு தானே. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சொன்னா சிரிக்க மாட்டியே என்றால் அணுவை பார்த்து தயங்கி கொண்டே. என்ன அத்தை சொல்லுங்க என்று ஆர்வமானாள் அனு. எனக்கு சின்ன வயசுல இருந்து படம் பாக்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும். எந்த படம் புதுசா ரிலீஸ் ஆனாலும் உடனே போய் எங்க பெரியப்பா பசங்களோட சேர்ந்துக்கிட்டு பாத்துட்டு வந்துடுவேன். என் அண்ணன் இருக்கானே, சரியான சிடுமூஞ்சி, அவனுக்கு இந்த படம் எல்லாம் பிடிக்காது. ஆனா நான் அப்படி இல்ல, படம் பாக்குறது, பாட்டு கேக்குறது, இதெல்லாம் எனக்கு ஒரு வெறி. தோ இப்ப நீ கேக்குற பாரு இளையராஜா ஹிட்ஸ், அந்த மாதிரி நான் ஒரு காலத்துல டேப் ரெக்கார்ட்ல கேட்டுக்கிட்டே இருப்பேன்.
அதெல்லாம் கேட்டு அந்த படத்துல எல்லாம் பார்த்து பார்த்து என் மனசுலயும் ஒரு ஆசை. அதாவது அந்த கதையில வர ஹீரோயின் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும், நாமளும் அவங்கள போல வேலைக்காக இன்டர்வியூக்கு போகணும். அப்ப நம்மள இன்டர்வியூ பண்றது அந்த கம்பெனியோட எம்டி பையனா இருக்கணும். அவர் பார்க்க அழகா நல்லா படிச்சவரா இருக்கணும். அவருக்கு நம்மள பார்த்த உடனே பிடிச்சிடணும். அவர் என்னை பார்த்த அந்த பார்வையிலே என்னை காதலிக்க ஆரம்பிச்சிடணும். அதுக்காகவே எனக்கு வேலை போட்டு கொடுத்து தினமும் என்கிட்ட பேச ட்ரை பண்ணணும். அப்புறம் ஒரு கட்டத்துல நான் அவர் காதலி ஏத்துக்கிட்டு எங்க கல்யாணம் நடக்கணும். இப்படிலாம் கற்பனை பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கு ஏத்த மாதிரியே நான் டிகிரி முடிச்சு டைப்ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட் எல்லாம் கத்துக்கிட்டேன். தினமும் பேப்பர் ஃபுல்லா அலசி ஆராய்ஞ்சிடுவேன், வேலைக்காக தான். ஆனா எங்கேயோ எனக்கு வேலை செட் ஆகல. எங்க அப்பாவும் எதுக்குமா இப்ப வேலைக்கெல்லாம் போயிட்டு காலகாலத்துல கல்யாணம் பண்ணிக்க, நான் வேலையில இருக்கும் போதே உன் கல்யாணத்தை முடிச்சிட்டா எனக்கு நிம்மதியா இருக்கும்னு சொல்லிட்டே இருப்பாரு. எங்க அம்மாவும் அதே தான் சொல்லுவாங்க. ஆனா நான் கேட்காம வேலை தேடிட்டு இருந்தேன். என் மனசுல என்ன இருக்குதுன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க அண்ணனும் திட்ட ஆரம்பிச்சிட்டான். இதோ பாரு, இந்த பேப்பர்ல போடுறதெல்லாம் நம்பாத. வேலை எல்லாம் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாதான் அவங்க ரெக்கமெண்டேஷன்ல போக முடியும்னு சொல்லுவான். அப்ப நீ தான் சொல்லிவிடன்னு அவன்கிட்ட சண்டைக்கு போவேன். அப்புறம் ஒரு வழியா ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனில டைபிஸ்ட் வேலைக்கு ஆள் வேணும்னு பேப்பர்ல பார்த்து எழுதி போட்டேன். ஒரு வாரத்துல எனக்கு இன்டர்வியூக்கு கார்டு வந்தது. நீங்க அந்த வேலைக்கு போனீங்களா? அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்களா? உங்க கனவு பழிச்சுதா என்றால் அனு ஆர்வமாக. இரு இரு, என் ஆசை போலவே நான் அந்த ஆபீஸுக்கு இன்டர்வியூக்கு கிளம்பினேன். என்ன வேற பார்க்க எல்லாரும் அந்த காலத்து ஸ்ரீதேவி மாதிரியே இருப்பேன்னு சொல்லுவாங்களா? அதனால சிகப்பு ரோச்சாக்கள் படத்துல ஸ்ரீதேவி ஒரு புடவை கட்டிட்டு இருப்பாங்க பாரு, கோடு போட்ட புடவை, அந்த மாதிரியே ஒரு புடவைய நான் வாங்கி வச்சிட்டு இருந்தேன். அதை எடுத்து கட்டிக்கிட்டு சைடில் அதே போல ஒரு ரோஜா எடுத்து வச்சுக்கிட்டு அதே சிகப்பு நிறத்துல லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டேன். இன்னைக்கு எப்படியோ கமல் போல ஒரு ஆளை நம்ம பார்த்துட்டுவோன்னு ஆர்வமா கிளம்பினேன். எங்க அப்பா இதையெல்லாம் சந்தேகமாவே பார்த்துட்டு இருந்தாரு. அப்ப மனசுல என்ன நினைச்சாருன்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் முகம் சரியில்லைன்றது மட்டும் நல்லா புரிஞ்சுது. நான் அதை ஒன்னும் பெருசா கண்டுக்காம சந்தோஷமா இன்டர்வியூக்கு போனேன். அந்த வேலைக்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் உள்ள போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வரும்போதெல்லாம் கொஞ்சம் பயமா தான் இருக்கும். இந்த வேலை எப்படியாவது எனக்கு கிடைச்சிடும்னு மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டே இருந்தேன். உள்ள இருந்த ஆபீஸ் பாய் வந்து என்னை கூப்பிட்டாரு. எனக்கு ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் தயக்கம், ஒரு பக்கம் என் மனசுல இருந்த கனவு எல்லாம் சேர்ந்து ஒரு மயக்கத்துல உள்ள போனேன். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே அங்க நல்லா எங்கா சாமிங்கா உங்க எம்டி பையன் இருந்தாரா என்றால் அனு உற்சாகமாக. ஆ, இருந்தாரு. எம்டி பையன் இல்ல, எம்டியே உக்காந்துட்டு இருந்தாரு. என்னத்த சொல்றீங்க என்றால் அனு சோர்வாக. ஆமாண்டி, 75 வயசு கிழவனான அந்த எம்டிக்கு என்னை பார்த்ததும் முகம் பளிச்சுன்னு ஆகிடுச்சு. ஆனா எனக்கு சப்புன்னு ஆகிடுச்சு. சரி, ஒரு பயத்தோடவே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அப்புறம் என்ன சில கேள்வியெல்லாம் கேட்டாங்க, அதுக்கு பதில் சொன்னேன். அப்புறம் டைப் பண்ணி காட்ட சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. டைப் பண்ணி கொடுத்துட்டு கடன்னு வந்துட்டேன். இந்த வேலை கிடைச்சாலும் ஓகே, இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லைன்னு அடுத்த வேலைக்காக பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அந்த வேலை எனக்கு கிடைச்சது. ஆபீஸ்ல எல்லாரும் பொம்பளைங்க தான், பியூன் மட்டும்தான் ஆம்பளை. அப்படியே 3 மாசம் போச்சு. நான் நல்லா வேலை பார்த்துட்டு இருந்ததால என்ன மெயின் பிரான்ச்சுக்கு மாத்திட்டாங்க. அப்புறம் அங்க போனீங்களா? அங்கேயாவது? சொல்றேன் இரு. நீ நினைக்கிற மாதிரி தான் அந்த மெயின் பிரான்ச்ல நிறைய ஆம்பளைங்க இருப்பாங்க. அங்க நம்ம மனசுக்கு பிடிச்ச அந்த ஹீரோவை பார்த்துடலான்னு இருந்தேன். ஆனா அங்கேயும் எல்லாரும் லேடிஸ் தான், 2 ஆம்பளைங்க. அவங்களும் 45 வயசுக்கு மேல உள்ளவங்க. சரி, நமக்கு இந்த காதல் கத்திரிக்காலாம் செட் ஆகாது, பேசாம அம்மா அப்பா பாக்குற பையனே கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணேன். அந்த சமயத்துலதான் எம்டி மகன் ஊர்ல இருந்து வர்றாரு. அவருதான் இனிமேல் இந்த கம்பெனியோட பொறுப்பை ஏத்துக்க போறாருன்னு சொன்னாங்க. அவருக்கு பிஏவா நான் தான் இருக்கணும்னு எனக்கு ப்ரமோஷன் கொடுத்து பிஏ ஆக்கிட்டாங்க. அன்னைக்கு அவர் வராரு. கண்டிப்பா இவருதான் என் வருங்கால ஹீரோ. அதுக்கான நேரம் வந்துடுச்சு. இத்தனை நாள் நாம எதுக்காக காத்துட்டு இருந்தோமோ அந்த ஆசை நிறைவேற போகுதுன்னு அவளோட நான் அன்னைக்கு ஆபீஸுக்கு போனேன். எல்லாரும் வரப்போற புது எம்டிக்கு மாலெல்லாம் போட தயாரா நின்னுட்டு இருந்தாங்க.
அவரோட புது பிஏவான நானும் நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு கையில பூச்செண்டோட நின்னுட்டு இருந்தேன். எல்லாரும் அன்னைக்கு என்ன பார்த்து, என்ன இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க, எம்டிக்கு பிஏ கிட்ட சந்தோஷமானு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா என் மனசுக்குள்ள மெலிசா ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருந்தது. நாதம் என் ஜீவனே வாவா என் தேவனேன்னு. அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு கார் வந்து நின்னுது. எல்லாரும் அவரை வரவேற்க போய் சூழ்ந்துகிட்டாங்க. எனக்கு அவரை சரியா பார்க்க கூட முடியல. நான் கடகடன்னு கிட்ட போய் எக்கி எக்கி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு வழியா கூட்டத்தை விளக்கிக்கிட்டு, அவர் வந்தாரா அத்த? பார்க்க கமலஹாசன் மாதிரி இருந்தாரா? அப்போ உங்க மனசுல என்ன பாட்டு போச்சு? ஜெர்மனியின் செந்தேன் மலரே, தமிழ் மகனின் கண்ணாழகே, காதல் நாயகனே, அந்த பாட்டு தானே என்று ஆர்வமாக கேட்டுக்கொண்டு அணு கட்டிலின் முனையில் வந்து அமர்ந்தாள். அதெல்லாம் இல்ல என்று ராதா சலித்து கொண்டு கூறியதும் அணுவின் முகம் சப்பெனாகியது. என்ன என்னத்த சொல்றீங்க? உங்க எம்டி பையன் நல்லா இல்லையா? ஒருவேளை மாமா தான் அந்த எம்டி பையனா? அவரு நல்லா தானே இருக்காரு. சொல்லுங்க அத்த, எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு என்று ராதாவின் கைகளை பிடித்து உலுக்கினாள். அடியே, அன்னைக்கு வந்தது எங்க எம்டி பையன்தான். ஆனா அவரு பார்க்க சிகப்பு ரோஜாக்கள் கமலஹாசன் மாதிரி இல்ல, நாயகன் படத்துல வர அப்பா கமலஹாசன் மாதிரி இருந்தாரு. ஐய, என்னத்த சொல்றீங்க? ஆமாண்டி, பாம்பேல இருந்து வாய் நிறைய பீடாவை போட்டுக்கிட்டு 50 வயசு கிழவன் தான் வந்து நின்னாரு என்றாள் ராதா சிரித்து கொண்டு. அதை கேட்ட அனவும் விழுந்து விழுந்து சிரித்தாள். இருவரும் சிரித்து ஓய்ந்ததும், அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, இதுக்கு மேல நமக்கு இந்த சினிமா கனவு செட் ஆகாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஹீரோவோ வில்லனோ, குணச்சித்திரன் நடிக்கனோ இல்ல காமெடியனோ, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அப்பா அம்மா பாக்குற பையனே கட்டிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆண்டவன் நம்ம தலையில காதல் கல்யாணம்னு எழுதலன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஒரு வழியா மனசையும் தேத்திக்கிட்டேன். அப்புறம் வீட்டுல வரேன்னு பார்த்தாங்க. ஆனா நான் எதிர்பார்த்ததை விட எல்லா அம்சம் பக்காவா பொருந்திய உங்க மாமா எனக்கு புருஷனா கிடைச்சாரு. பாக்குற இல்ல, இப்ப கூட எப்படி இருக்காரு பாரு, சும்மா சிங்காரவேலன் கமலஹாசன் மாதிரி என்றாள் ராதா சிரித்து கொண்டு. ஆமா அத்த, கரெக்டு தான். அவருக்கு என்ன, நல்ல படிப்பு, நல்ல அழகு, திறமை, ஸ்டீல் கம்பெனி எம்டி. நீங்க லக்கி தான் அத்த. ஆமானு, நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான். அதுக்கு காரணம் எங்க அம்மா அப்பா தான். அவங்க சொன்ன பையனை கட்டிக்கிட்டதாலதான் நான் இன்னைக்கு நிம்மதியாவும் சந்தோஷமா இருக்கேன். அவரும் நான் அவரை கட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போன நேரம் தான் சாதாரண சூப்பர்வைசரா இருந்த நானு இன்னைக்கு ஒரு கம்பெனி ஓனரா இருக்கேன்னு என்னை தாங்குறாரு. அதனாலதான் சொல்றானோ, நீயும் வீட்டுல உங்க அம்மா அப்பா சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்க, வாழ்க்கை ரொம்ப நிம்மதியா இருக்கும். என்னடா இவ சந்தோஷமா இருக்கும்னு சொல்லாம நிம்மதியா இருக்கும்னு சொல்றாளேன்னு பாக்குறியா? நிம்மதி இருந்தா சந்தோஷம் தானா வரும். அதுக்காக காதல் கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் நிம்மதியா இல்லைன்னு நான் சொல்ல வரல. நமக்கு செட் ஆனா பரவாயில்ல. நமக்குன்னு அப்படி ஒரு தலையெழுத்து இருந்தா அது யார் தடுத்தாலும் நிக்காது. ஆனா அதுவே நமக்கு காதல் கல்யாணம் இல்லைன்னு வெயி, நீ என்னதான் அழகா இருந்தாலும், என்னதான் படிச்சு கை நிறைய சம்பாதிச்சிருந்தாலும், நீ அதுக்காகவே காத்துட்டு இருந்தாலும் அது அமையாது. அதுக்குதான் ஆண்டவன் நமக்கு எதை கொடுக்கறாரோ அத மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டா கட்டாயம் நம்ம வாழ்க்கை நல்லா அமையும். நாம நினைக்கலாம் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நம்ம நல்லா இருப்போம், அப்பதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுப்போன்னு. ஆனா சில சமயத்துல அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜை விட ரொம்ப நல்லாவே அமைஞ்சிடும். அதாவது உங்களை போல, அப்படித்தானே என்றால் அனு தனது அத்தையை கட்டி கொண்டு. ஆமாண்டி செல்லம். சரியத்த, நீங்க சொன்னது போலவே நான் அம்மா அப்பா பாக்குற பையனே கட்டிக்கிறேன். இனிமேலும் எந்த தடங்களும் சொல்ல மாட்டேன், சரியா என்றாள் அவள் அத்தையின் கன்னத்தை கிள்ளி கொண்டு. 3 மாதங்கள் சென்றது. அன்று ஹோட்டல் சோழாவில் அணுவின் நிச்சயதார்த்தம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டார் அனைவரும் அமர்ந்து கொண்டிருக்க ஐயர் நிச்சயதார்த்த பத்திரிகையை படித்துக் கொண்டிருந்தார். தயாளன் லலிதா தம்பதியரின் குமாரியான இன்ஜினியர் அணுவிற்கும் மாதவன் ரேவதி தம்பதியரின் குமாரன் இன்கம் டாக்ஸ் ஆபீசரான ஆகாஷிற்கும் வரும் தை மாதம் திருமணம் செய்ய பெரியவர்களால் நிச்சயிக்கப்படுகிறது என்று அவர் கூறியதும் அனைவரும் மணமக்களின் மீது அட்சதை தூவி வாழ்த்தி மகிழ்ந்தனர். அனு தனது அத்தையை பார்த்து புன்னகை செய்ய, ராதா தயாளனை பார்த்து, என்னன்னா இப்ப உனக்கு சந்தோஷம் தானே என்றாள். ரொம்ப சந்தோஷம் ராதா, ஆனா அதுக்கெல்லாம் நீதான் காரணம்.
என்ன நீ சொல்றீங்க? பின்ன அவன் நாங்க பார்த்த பையனை கட்டிக்க சம்மதிச்சதே நீதானே காரணம் என்றாள் லலிதா. ராதா தனது கணவரின் அருகில் போய் அமைதியாக நின்றாள். என்ன ராதா, என்னம்மா என்ற தனது கணவரின் அன்பான வார்த்தைகளை கேட்டு ஒண்ணுமில்லைங்க என்று தலையை ஆட்டினாள் ராதா. சரி வா, குழந்தைக்கு அட்சதை போடுவோம் என்று அவளிடம் அட்சதையை கொடுத்தான் அவள் அன்பு கணவன். இத்துடன் மனதின் ஆசை கதை முற்றும். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படி கேவியல் உங்கள் சகி.